ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பயோ விளாக். பேலியோபாட்னி மாடல் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அல்லது இந்த QR கோடை பயன்படுத்தியும் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரை ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான பாஸ்வேர்டு இந்த வீடியோவோட இடையில கொடுத்துருக்குறோம். வீடியோவை முழுசாக பார்த்து பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேலியோபாட்னியோட பழைய சிலபஸை புது சிலபஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. பழைய சிலபஸில் ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்போம் அப்படின்னு 4 ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் பற்றி படிக்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போது இங்கே இருந்த ஆல்கே அண்ட் பிரையோஃபைட்ஸோட ஃபாசில் ஸ்டடியை ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஆல்கே அண்ட் பிரையோஃபைட்ஸோட இங்கேருந்து ரிமூவ் பண்ணி அங்கே கம்பைன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நியூ சிலபஸில் டெரிடோஃபைட்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்போமோட ஃபாசில் ரெக்கார்ட்ஸை பற்றி படித்தா போதும். அதையும் பழைய சிலபஸில் ஜென்ரலாக கொடுத்துருந்ததை இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஸ்பீசிஸோட நேமை கொடுத்து படிக்க சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக படித்தாலும் ரிமைனிங் இருக்கிறத என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டுறது ரொம்ப முக்கியம். மற்றபடி இங்கே கொடுத்துருக்கிற எந்த டாப்பிக்கும் கொஞ்சம் கூட மாறலை. பழைய சிலபஸில் நம்ம படித்த அதே டாப்பிக்கை தான் இப்போவும் படிக்க போகிறோம். முதலாவதாக 2013 PGTRP எக்ஸாமில் பேலியோபாட்னியிலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே கொடுத்துருக்கிற முக்கியமான தாவர பிரிவுகளில் எந்த பிரிவு தாவரங்கள் மீசோசோயிக் ஏரால ஆர்ஜினேட் ஆச்சு அல்லது உருவாச்சு அப்படிங்கிறது தான் இங்கே கேட்டிருக்கக்கூடிய முதல் கேள்வி. இங்கே மீசோசோயிக் எரா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 140 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி நடந்தது. அந்த காலகட்டத்தில் உருவான முக்கியமான தாவரம் ஆஞ்சியோஸ்போம் தான். இது மட்டும் இல்லாமல் ஜிம்னோஸ்போம், டெரிடோஃபைட்ஸ், பிரையோஃபைட்ஸ், ஆல்கே, பாக்டீரியா மாதிரியான தாவர பிரிவுகள் இந்த பூமியில் எப்போ உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான டேட்டாவையும் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ரெண்டாவதாக நமக்கு இங்கே கேட்டிருக்கக்கூடிய கேள்வியில் சீனாப்சிடா அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாஸில் இருக்கக்கூடிய தாவரங்கள், இது டெரிடோஃபைட்ஸ் வகையை சேர்ந்தது. இந்த பூமியில் எப்போ ஆர்ஜினேட் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் நான் கீழே கொடுத்துருக்கிற மாதிரியே இது லேட் டிவோனியன் பீரியடில் முதல்ல அப்பியர் ஆக ஆரம்பித்து இதோட பீக் டைவர்சிட்டி கார்போனிஃபரஸ் பீரியடில் காணப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாமல் டெரிடோஃபைட்ஸில் இருக்கக்கூடிய மற்ற கிளாஸஸ் ஆஃப் தாவரங்கள் எப்போ அப்பியர் ஆச்சு, அதோட பீக் டைவர்சிட்டி எப்போ காணப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலையும் கொடுத்துருக்குறேன். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக லிக்னாப்டெரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாசில் தாவரம், இதோட படத்தை நம்ம கீழே கொடுத்துருக்குறோம். இது எந்த டிவிஷன் ஆஃப் தாவரம், அதாவது டெரிடோஃபைட்ஸா, ஜிம்னோஸ்போமா, ஆல்கேயா, பிரையோஃபைட்டா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த லிக்னாப்டெரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபாசில் தாவரம் ஒரு ஜிம்னோஸ்போம் தான். அடுத்த கேள்வியில் தமிழ்நாட்டில் கீழே கொடுத்துருக்கிற எந்த பகுதியில் ஃபாசில் ரெக்கார்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் திருவக்கரை தான். திருவக்கரையில் தான் தேசிய கல்மர பூங்கா காணப்படுது. இந்த பூங்காவில் 200க்கும் மேற்பட்ட பெட்ரிஃபைட் ஃபாசில், அதாவது கல்மரங்கள் காணப்படுது. இந்த கல்மரங்களோட வயது சுமார் 2 கோடி வருஷத்துக்கு முன்பு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கல்மரம் அப்படின்னா என்னங்கிறத அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்கிற அடுத்த கேள்வியும் பெட்ரிஃபைட் ஃபாசில், அதாவது கல்மரங்களை பற்றி தான். இந்த கல்மரங்களில் ஒரு தாவரத்தோட எந்த பகுதியை தெளிவாக படிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஒரு தாவரத்தோட உள்ளமைப்பை பற்றி நம்ம படிக்க முடியும். ஏன் அப்படின்னா ஒரு பெட்ரிஃபைட் ஃபாசிலை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பெட்ரிஃபைட் ஃபாசில் அப்படின்னா என்னன்னா, பழைய காலத்தில் மண்ணில் புதைஞ்சு போன தாவரங்களோட கட்டைகள். இந்த தாவரங்களோட கட்டைகளில் இருக்கக்கூடிய செல் சுவர்கள் அழியாமல் அப்படியே இருக்கும்.
ஆனால் இந்த செல் சுவர்களுக்கு உள்ளக இருந்த புரோட்டோபிளாசம் சிதைவடைஞ்சிருது. இது கிட்டத்தட்ட நம்ம பார்க்கக்கூடிய தேன் கூடு மாதிரி. தேன் கூடுல வெளியில இருக்கக்கூடிய அந்த சுவர் பகுதி இருக்குது, சுவருக்கு உள்ளக்க இருக்கக்கூடிய ரூம் எம்டியா காணப்படுது. இப்போ எம்டியா இருக்கக்கூடிய இந்த அறைகள்ல மினரல் மாலிகுல்ஸ் லைக் சிலிகேட், கார்பனேட், சல்ஃபேட், பாஸ்பேட் மாதிரியான பொருட்கள் மணல்ல இருந்து இந்த எம்டி ஸ்பேஸை ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிருது. இதனால இந்த செல் சுவர் தாவரத்தோட வடிவத்தை அப்படியே வச்சிருக்கோம். இந்த வடிவத்துக்கு உள்ள இருந்த காலியான இடங்களை இந்த மினரல்ஸ் ஆக்குபை பண்ணிக்கும். இப்போ ஒரு தாவரத்தோட முழுமையான வடிவம் அப்படியே நமக்கு பாதுகாக்கப்படுது. இது கல்லா அப்படியே மாறிடுது. ஸோ பல வருடங்களுக்கு அப்புறம் இந்த கல்லை எடுத்து நம்ம படிக்கும்போது இதில் செல் சுவர்கள் இன்னமும் இன்டாக்டாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பயன்படுத்தி ஒரு தாவரத்தோட உள்புற அமைப்பை நம்மளால் படிக்க முடியும். ஒரு ஃபாசில் ரெக்கார்டில் லெபிடோகார்பான் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுது அப்படின்னு கேட்குறாங்க. இது விதையை தான் குறிப்பிடுது. இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு லெபிடோடென்ட்ரேல்ஸ் தாவரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு லெபிடோடென்ட்ரேல்ஸ் தாவரம் 100 அடி உயரமும் 2 மீட்டர் விட்டமும் உடைய பெரிய தாவரம். இது ஒரு முழுமையான தாவரமாக நமக்கு ஃபாசிலில் கிடைக்கல. இந்த தாவரத்தோட பகுதிகள் தான் தனித்தனியாக கிடைக்கிது. இப்படி இந்த பகுதிகள் தனித்தனியாக கிடைக்கிறதுனால ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியாக பெயர் கொடுக்குறாங்க. இந்த பெயரைத்தான் ஜெனிரிக் நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இதுக்கு கொடுக்கப்பட்ட நேமில் அதோட விதையை லெபிடோகார்பான் அப்படின்னும், அதோட ஸ்ட்ரோபிலையை லெபிடோஸ்ட்ரோபஸ் அப்படின்னும், அதோட இலை பகுதியை லெபிடோஃபில்லம் அப்படின்னும், அதோட ஸ்டெம்மை லெபிடோடென்ட்ரான் அப்படின்னும், அதோட அண்டர் கிரவுண்ட் ஆக்சிஸை ஸ்டிக்மேரியா அப்படின்னும் சொல்கிறோம். அடுத்ததாக நம்ம 2015 டிஆர்பி எக்ஸாமில் பேலியோபாட்னியிலிருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கேள்வியில் ஒரு டெரிடோஃபைட் பிரிவு தாவரங்கள் இந்த பூமியில் எந்த காலகட்டத்தில் காணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் 430 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி பேலியோசோயிக் ஏரால தான். கரெக்டாக சொல்லணும்னா சிலூரியன் பீரியடில் இது அப்பியர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததாக இங்கே கேட்டிருக்கக்கூடிய கேள்வியில் எல்லோ ப்ரௌன் கலரில் உறைந்து போன ஃபாசில் தாவரங்களோட ரெசினை எப்படி அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் அம்பர் தான். அடுத்ததாக சைக்கட்ஸ் பிரிவை சேர்ந்த ஜிம்னோஸ்போம் தாவரங்கள் இந்த பூமியில் எந்த காலகட்டத்தில் காணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது பெர்மியன் பீரியடில் அப்பியர் ஆக ஆரம்பித்து மீசோசோயிக் ஏரால அதிகமாக காணப்பட்டிருக்குது. நுன்சாக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யானையை கனடாவில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கத்திலிருந்து 39,000 வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த யானை இறந்து போகும்போது அதுக்கு 30லிருந்து 40 நாள் வயது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் யுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யானைக்கும் 6லிருந்து 9 வயது இருக்கலாம் இறந்து போகும்போது. இதுவும் 39,000 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஃபாசில் ரெக்கார்டாக கிடச்சிருக்குது சைபீரியா நாட்டில் இருந்து. இந்த 2 மெமோத் யானையிலையும் இதோட ரோமங்கள் உட்பட அதோட தோல், அதோட உடல் பகுதி எதுவுமே சிதைவடையாமல் ஒரு முழு உடலும் நமக்கு ஃபாசில் ரெக்கார்டாக கிடச்சிருக்குது. இந்த மாதிரியான ஃபாசிலை தான் மம்மிஃபைட் ஃபாசில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம 2017 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பேலியோபாட்னியிலிருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே கேட்டிருக்கக்கூடிய முதல் கேள்வி, பென்டோசைலான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாசில் ஜிம்னோஸ்போமை டிஸ்கவர் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை டிஸ்கவர் பண்ணது பீர்பால் சாஹ்னி அப்படிங்கிறவர் தான். இதுதான் அந்த பென்டாக்சிசைலான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாசில் ஜிம்னோஸ்போம். அடுத்ததா நமக்கு இங்கே கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, சீடு ஃபர்ன் அப்படின்னு எந்த ஃபாசில் தாவரத்தை அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. டிவோனியன் பீரியடில் வாழ்ந்த டெரிடோஸ்போமேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரம்
விதைகளை உற்பத்தி பண்ணினதுனால இந்த தாவரங்களை டெரிடோஸ்பெர்ம்ஸ் அல்லது விதை பெரணிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒரு பெட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டரை எந்த பொருட்கள் ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் பொருட்கள் அந்த தாவரம் மண்ணில் புதைஞ்சி காணப்படும் போது மண்ணில் இருக்கக்கூடிய மினரல் மாலிகுலான சிலிகேட், கார்பனேட், சல்ஃபேட், பாஸ்பேட் மாதிரியான மினரல் மேட்டர்னால ரீப்ளேஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த கேள்விக்கான சரியான ஆன்சர் மினரல் மேட்டர் தான். அடுத்ததா ரைனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாசில் தாவரத்தில் அதோட ரைசோமில் என்ன வகையான ஸ்டீல் காணப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் புரோட்டோஸ்டீல் தான். ஒரு புரோட்டோஸ்டீல் அப்படிங்கிறது சென்டரில் சைலமும் அந்த சைலத்தை சுற்றி ஃப்ளோயமும் காணப்பட்டுச்சுன்னா அந்த வகையான ஸ்டீலை தான் நம்ம புரோட்டோஸ்டீல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா இங்கே கேட்டிருக்கக்கூடிய கேள்வியில் உயிரினங்கள் இந்த பூமியில் எப்போ உருவாக ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை எக்ஸாக்டாக கரெக்டாக சொல்லணும்னா ப்ரீகேம்பிரியன் எரால ஆர்கிசோயிக் பீரியடில் தான் மொத உயிரினங்கள் உருவாக ஆரம்பிச்சது. அடுத்ததா ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் ரொம்ப பழமையான எரா என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ப்ரீகேம்பிரியன் எரா தான் பழமையானது. இந்த ப்ரீகேம்பிரியன் எராலையும் குறிப்பாக அசோயிக் பீரியட் ரொம்ப பழமையானது. இந்த பீரியடில் எந்த ஒரு உயிரினங்களுமே உருவாகலை. இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் மிக பழமையானது எதுன்னு கேட்டால் ஆர்கிசோயிக் தான். அசோயிக்கை இங்கே ஆப்ஷனில் கொடுக்காததுனால ஆர்கிசோயிக் தான் சரியான ஆப்ஷன். அடுத்ததாக இங்கே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினில் ஃபாசில் போலன் அண்ட் ஸ்போர் மாதிரியான பொருட்களை அனலிசிஸ் பண்ணுறதுக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. மேசரைசேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முறையில் தான் ஒரு சில கெமிக்கலை பயன்படுத்தி ஃபாசில் தாவரங்களில் இருக்கக்கூடிய சின்ன பகுதிகளான கியூட்டிக்கிள், ஸ்போர், போலன் மாதிரியான பொருட்களை ஐசோலேட் பண்ணி அதை டீட்டெயிலாக படிக்கிறாங்க. ஏஜ் ஆஃப் ரோடோஃபைட்டா அப்படின்னு எந்த காலகட்டத்தை நம்ம குறிப்பிடுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. இதுக்கு சரியான ஆன்சர் பேலியோசோயிக் எரால ஓர்டோவிசியன் பீரியடை தான் நம்ம ஏஜ் ஆஃப் ரோடோஃபைட்டா அப்படின்னு குறிப்பிடுறோம். இங்கே கேட்டிருக்கக்கூடிய அடுத்த கேள்வியில் கீழே இருக்கக்கூடிய எந்த தாவரத்தில் 4 ஸ்டீல்கள் ஸ்டார் வடிவத்தில் அமைந்து காணப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் மெடுல்லோசா சென்ட்ரோஃபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இந்த தாவரத்தோட ஸ்டெம்மில் காணப்படக்கூடிய ஸ்டீலில் 4 இல்லை நிறையா ஸ்டீல்கள் காணப்படுது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டார் வடிவத்தில் காணப்படும். அடுத்ததாக இங்கே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினில் ஒரு ஃபாசில் பிளான்ட் ஸ்பெசிமனை சாஃப்டன் பண்ணுறதுக்கு, அதாவது மென்மையாக்குறதுக்கு எந்த முறையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை மென்மையாக்க ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் மற்றும் பொட்டாசியம் குளோரைடை பயன்படுத்தி தான் சாஃப்டன் ஆக்குறோம். அடுத்ததாக 2019 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பேலியோ பாட்னியில் இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பேலியோ பாட்னி மாடல் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் வித் ஆன்சர் கீயோட நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்ட் பயோவ்ளாக் அப்படிங்கிறது தான். ஃபுல் கேபிட்டல் லெட்டர், எந்த ஸ்பேஸும் கிடையாது. இங்கே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினில் மைக்ரோஸ்கோப்பை பயன்படுத்தி படிக்கக்கூடிய மைக்ரோ ஃபாசில்ஸ் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் மகரந்தமும் ஸ்போர்களும் தான். ரெண்டாவதாக இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் எந்த காலகட்டத்தில் ஜிம்னோஸ்போம் தாவரங்கள் உருவானதாக கருதப்படுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பேலியோசோயிக் எரால கார்போனிஃபெரஸ் பீரியடில், குறிப்பாக சொல்லணும்னா லோவர் கார்போனிஃபெரஸ் பீரியடில் தான் ஜிம்னோஸ்போம் தாவரங்கள் உருவானதாக கருதப்படுது. அடுத்த கொஸ்டின்லையும் இதே ஜிம்னோஸ்போம் தாவரங்கள் எந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையானதா டாமினன்ஸாக காணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் மீசோசோயிக் எரால ஜுராசிக் பீரியடில் தான் இந்த ஜிம்னோஸ்போம் தாவரங்கள் பெரும்பான்மையானதாக காணப்பட்டுச்சு. அடுத்த கேள்வியில் ஒரு தொல்லியல் காலத்தை கணக்கிடுறதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே மிச்சம் இருக்கிற 3 ஆப்ஷன்லையும்
சுற்றுச்சூழல் மாறுபாடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு சுற்றுச்சூழல் மாறுபாடை பயன்படுத்தி தொல்லியல் காலத்தை நம்மளால் கணக்கிட முடியாது. அதனால இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் மண் படிமம், கடல் உவர்ப்பு மற்றும் யுரேனியத்தின் சிதைவு விகிதம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். மண் படிமம் அப்படிங்கிறது ஒரு மலை உடைஞ்சு தான் மண் படிமங்கள் உருவாகுது. ஸோ மண் படிமம் எவ்வளவு உருவாகி இருக்குது அப்படிங்கிறத வச்சு இதுக்கு எவ்வளவு காலம் எடுத்திருக்குது அப்படிங்கிறத கணக்கிட முடியும். அதே போல நிலத்துல இருக்கக்கூடிய உப்பு தான் படிவங்களா கடல்ல சேர்ந்து கடலோட உவர்ப்பு தன்மை அதிகரிக்குது. எந்த அளவுக்கு உவர்ப்பு தன்மை அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறத வச்சு இது எவ்வளவு காலமா கடல்ல சேர்ந்திருக்குது அப்படிங்கிறத கணக்கிட முடியும். புவியில இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பொருட்கள்ல யுரேனியம் காணப்படுது. இது எந்த அளவுக்கு சிதைஞ்சிருக்குது அப்படிங்கிறத வச்சும் தொல்லியல் காலத்தை நம்மளால கணக்கிட முடியும். சைக்கட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிம்னோஸ்போம் பிரிவு தாவரங்கள்ல கீழே கொடுத்துருக்கக்கூடிய எந்த தாவரம் முக்கியமான ஃபாசில் ரெக்கார்டு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் வில்லியம்சோனியா செவார்டியானா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரம் சைக்கட்ஸ் பிரிவை சேர்ந்த முக்கியமான ஃபாசில் ரெக்கார்டு. அடுத்ததான் இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ல பேலியோசோயிக் ஏரால சிலூரியன் பீரியட்ல எந்த தாவரங்கள் காணப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பேலியோசோயிக் ஏரால சிலூரியன் பீரியட்ல தான் டெரிடோஃபைட்ஸ் தாவரங்கள் ஆர்ஜினாக ஆரம்பிச்சுது. ஸோ இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் டெரிடோஃபைட் அப்படிங்கிறது தான். ஸ்பீனோஃபில்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகையான தாவரங்கள் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் அப்பர் கார்போனிஃபரஸ் பீரியட். அடுத்ததா 2022 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பேலியோபாட்னியில இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்த அதே கொஸ்டின் தான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்குது. ஒரு லெபிடோ கார்பான் அப்படிங்கிறது லெபிடோ டென்ட்ரைல்ஸ் தாவரத்தோட விதை பகுதியை தான் நம்ம லெபிடோ கார்பான் அப்படின்னு சொல்கிறோம். ஃபாசில் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஃபாடரே அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஃபாசில் ஸ்டடியில் பீர்பால் சாக்னியோட முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பென்டாசைலே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரத்தை பீர்பால் சாக்னி தான் முதல்ல டிஸ்கவர் பண்ணியிருப்பாரு. அடுத்ததான் இங்கே நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் இருக்கக்கூடிய முக்கியமான எராக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பழைய வெர்ஷனில் மொத்தமாக 5 எராக்கள் காணப்பட்டது. இப்போ ரீசண்டாக வந்த அப்டேட்டட் வெர்ஷனில் மொத்தமாக இதை 4 எராக்களாக மாற்றிருக்கிறாங்க. ஒரு தாவர குழுமங்களோட பரிணாமத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்பை நம்ம ஃபைலோஜெனி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர். ஒரு கார்போனிஃபரஸ் காலத்தை எவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த கார்போனிஃபரஸ் காலம் அப்படிங்கிறது பேலியோசோயிக் ஏரால காணப்படக்கூடிய ஒரு பீரியட். இந்த காலகட்டத்தில் தான் ஃபர்ன்ஸ் தாவரங்கள் அதிகமாக காணப்பட்டுச்சு. அதனால இந்த காலகட்டத்தை ஏஜ் ஆஃப் ஃபர்ன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஃபாசில் தாவரத்தோட வயதை துல்லியமாக கணக்கிடுறதுக்கு கீழே இருக்கிறதுல எந்த முறை சரியானதா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் கார்பன் 14 முறை அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த முறையில் இருக்கக்கூடிய சின்ன குறை என்ன அப்படின்னா 40,000 வருஷம் பழமையான ஃபாசிலை மட்டும்தான் இம்முறையினால நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கும் பழமையான ஃபாசில்களை இம்முறையினால கண்டறிய முடியாது. அதுக்கு யுரேனியம் முறையை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த யுரேனியம் முறையை பயன்படுத்தி மில்லியன் அல்லது பில்லியன் வருடங்கள் பழமையான தாவரங்களோட வயதை கூட நம்மளால கணக்கிட முடியும். ஒரு ஜுராசிக் பீரியட் அப்படிங்கிறது எவ்வளவு காலகட்டம் பழமையானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது மீசோசோயிக் ஏரால வரக்கூடிய ஒரு பீரியட். இந்த பீரியட் 201 மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு 145 மில்லியன் வருடங்கள் வரைக்கும் நீடிச்சிருக்குது. இங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல இதுக்கு சரியா மேட்ச் ஆகக்கூடிய ஆப்ஷன் 165 மில்லியன் வருடங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சரும் இதுதான். கடைசியாக 5 வருஷமாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே மொத்தமாக பேலியோபாட்னியில் இருந்து மட்டும் 36 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த எந்த டாப்பிக்ல இருந்தும் இவ்வளோ அதிகமான கேள்வி கேட்டது கிடையாது.
ஒவ்வொரு வருஷமும் சராசரியா பார்த்தீங்கன்னா, 6 அல்லது அதுக்கு அதிகப்படியான கேள்வி தான் கேட்டிருக்கிறாங்க. 2017ல இங்கேருந்து 10 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ, இந்த டாபிக்க மொத்தமா 3 பகுதிகளா பிரிக்கலாம். மொத ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல பத்தி படிக்கக்கூடியது. அடுத்ததா ஃபாசிலைசேஷன் ப்ராசஸ், அதாவது பெட்ரிஃபிகேஷன், இம்ப்ரஷன், கம்ப்ரஷன் இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் பற்றி படிக்கக்கூடியது. அடுத்ததா ஃபாசில் தாவரங்களை பற்றி படிக்கக்கூடியது. இப்படி இந்த 3 பிரிவுகள்ல இருந்து எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தமா இங்க 3 பிரிவுகள்ல இருந்துமே சரிசமமா தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 11, 12, 13 அப்படிங்கிற மாரி. ஸோ, இந்த டாபிக்கே ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லிட்டேன். இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல எதையுமே மிஸ் பண்ணாம நல்லா படிச்சுக்கோங்க. இதுல இருந்து அதிகப்படியான கேள்வி கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது.